சொல்லட்டா? 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ரொம்ப பயங்கரமான வசனமா இருக்குல்ல. முக்கியமா இந்த வசனம் பெண்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வேதம் நிறைய காரியங்களை நமக்கு கத்துக் கொடுக்குது. அதிலும் முக்கியமா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். சுகபோகமாய் வாழுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் இருக்கிற இடத்துல எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். நான் யாருக்கும் அடிமையாய் இருப்பது இல்லை. நான் நினைக்கிற காரியம் அப்பவே நடந்துவிட வேண்டும். நான் செய்வது மட்டும்தான் சரி. மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் தப்பித்துக் கொள்வதற்காக எல்லா விதமான சுயநலமான காரியங்களையும் நான் செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த சுபாவத்துக்கு பேர் தான் சுகபோகமாய் வாழுகிறது அப்படின்னு அர்த்தம். இடுக்கமான வாசல் தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லும். சுகபோகமான வாழ்க்கையும் விசாலமான பாதையும் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லாது. அதற்கு பதிலாக நரகத்திற்கு தான் கொண்டு போகும். இங்க இடுக்கமான பாதையை விரும்பாமல் தன் இச்சையை, சுய இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் மற்றவர்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி ஓன் கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்லக்கூடிய தான் மாத்திரம் நல்லா இருக்க வேண்டும், தான் மாத்திரம் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை பத்தி கவலையே படாத பெண்களை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னு. அதாவது பெண்களுக்கு ஒரு சில சுபாவங்கள் உண்டு, ஜென்ம சுபாவங்கள். அதை எல்லாவற்றையும் திருத்தி நமக்கு அமைதலையும் சாந்தத்தையும் நற்குணத்தையும் கீழ்ப்படிதலையும் விசுவாசத்தையும் இச்சை அடக்கத்தையும் கற்பையும் கற்றுக் கொடுக்கிற சில வழிகளை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். இந்த பாதை வழியாய் நீ செல்லும் போது இவைகளை நீ கற்றுக்கொள்ளுவாய்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சில பாதைகளை அனுமதிக்கிறார். ஆனா அந்த பாதையிலெல்லாம் நான் போக மாட்டேன், என்னையே யாரும் வழி நடத்த முடியாது, என் இஷ்டப்படிதான் நான் போவேன், எனக்கு எந்த வழி சரி என்று படுகிறதோ அந்த வழியில் தான் நான் பிரயாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம் வாழ்க்கையில கொடுத்த மனிதர்களா இருக்கட்டும், கர்த்தராகவே இருக்கட்டும், எல்லாரையும் எதிர்த்து நிற்கிற சில பெண்மணிகள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாய் நடக்கிற பெண்மணிகள் இருக்கிறாங்க. அவங்களதான் இந்த வேதம் சொல்லுது, நீ உயிரோடே செத்தவள் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்துல நம்ம மரிக்கும் பொழுது அந்த மரணம் ஒரு நிரந்தரமான மரணம் அல்ல. ஏன்னா நம்ம சரீரம் மட்டும்தான் சாகிறது, ஆத்துமா உயிரோடே காக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆத்துமாவை கர்த்தர் நியாய தீர்ப்புக்காக உயிரோடே வைக்கிறார். 2ஆம் மரணம் என்று சொல்லக்கூடிய நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் அந்த 2ஆம் மரணம் நமக்கு வருகிறது. எப்படின்றா நம்ம ஆத்துமாவுக்கு உண்டாகிற மரணம். நாம் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை தான் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க போறோமா இல்ல நரகத்திற்கு தள்ளப்பட போகிறோமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கும். ஆனா இந்த மாதிரியான பெண்களை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நீ செத்துட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படி கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்புக்கொடாத பெண்கள் உயிரோடே செத்தவர்கள் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்ட ஜீவியம் செஞ்சு கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு கர்த்தரிடத்துல மனம் திரும்புங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை எந்த பாதையில அழைத்து செல்றீங்களோ நான் உங்க கூட உங்க கையை பிடிச்சிட்டு வார ஆண்டவரே. ஏன்னா நீங்க எனக்கு நன்மையத்தான் செய்வீங்க, எனக்கு நிறைய பாடங்களை நீங்க கற்றுக் கொடுப்பீங்க, பாடுகள் வழியா நீங்க என்ன நடத்துவீங்க, நான் உங்களுடைய நடத்துதலுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக கர்த்தர் என்னை கைவிட மாட்டீங்க, என் ஆத்துமாவை உயிரோടെ காக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு அப்படின்னு நீங்க உங்களை தாழ்த்துங்க. உங்க சுபாவம் மாறுவதற்காக கர்த்தரிடத்துல ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புதல் இல்லாம பரலோக ராஜ்யம் இல்லை. யாரை பற்றியும் கவலைப்படாம சுகபோகமாய் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா?
வேதம் உங்களை சொல்லுது உயிரோடே செத்தவள்னு. இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்ம ஜீவனோடு காக்கப்படுகிறோமோ இல்லையோ, பரலோகத்துல நம்ம ஜீவனோடு கூட நித்திய காலமாய் தேவனோடு கூட வாழ போகிறோம். இந்த உலகத்திலேயே நம்ம உயிரோடே செத்தவங்களாய் ஆயிடக்கூடாது. அதனால கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, வழிகளை அவருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நடத்துகிற பாதையில சந்தோஷமாய் அவரோட கூட போங்க. பாடுகளை ஒருவேளை கர்த்தர் அனுமதிப்பாரானால் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அந்த பாடுகள் வழியாய் கடந்து போகும்போது நிறைய விஷயங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார், கைவிடவே மாட்டார். அந்த பாடுகள் உங்களை மேன்மையான ஸ்தானங்களுக்கு கொண்டு போகுமே தவிர ஒரு நாளும் அந்த பாடுகள் உங்களை தோல்விக்கோ மரணத்திற்கோ கொண்டு போகாது. அதனால சுகபோகமான வாழ்க்கை எல்லாத்தையும் வெறுத்து விட்டு சிலுவையை சுமந்து கர்த்தருக்கு பின் செல்ல உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.